வணக்கம். ராபர்ட் கிரீனோட தி 33 ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் வார் புத்தகத்தை வச்சு நீங்க அனுப்பின குறிப்புகளை பார்த்தேன். ம் தலைப்பை பார்த்ததும் இது ஏதோ பெரிய யுத்தங்களை பத்தின வரலாற்று பாடம்னு தோணலாம். ஆனா உள்ள போனாதான் தெரியுது இது முழுக்க முழுக்க நம்ம அன்றாட வாழ்க்கை போர்களை பத்தினது. கரெக்ட். ஆபீஸ் அரசியல், பிசினஸ் போட்டி, என் குடும்பத்துக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன மோதல்கள் வரைக்கும் இதுல அடங்கும். ஆமா, இந்த புத்தகம் வாழ்க்கைய ஒரு முடிவே இல்லாத போர்க்களம் மாதிரி தான் பாக்குது. இதுல ஜெயிக்கணும்னா வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, சில உத்திகளும் தெரியணும். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நெப்போலியனோ அலெக்சாண்டரோ யூஸ் பண்ண அதே சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் இன்னைக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்றீங்க? ஆமா, ஒரு கார்ப்பரேட் மீட்டிங்லயோ இல்ல ஒரு சம்பள உயர்வு பேச்சுவார்த்தையில கூட நமக்கு கை கொடுக்கும். சூப்பர். அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த புத்தகத்தில் இருக்கிற சில முக்கியமான ஆச்சரியமான உத்திகளை உங்களுக்காக அலசி ஆராயணுதுதான். வெறும் கதையா சொல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலையும் பார்க்கலாம். ஆமா, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம எல்லாரும் குழப்பிக்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? வியூகம், அதாவது ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் தந்திரம், டாக்டிக்ஸ். கண்டிப்பா, இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். நிறைய பேர் இது ரெண்டையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆமா, சிம்பிளா சொல்லணும்னா வியூகங்கிறது ஒரு ட்ரோன் மாதிரி. நீங்க போர்க்களத்துக்கு மேல உயரமா பறந்து மொத்த படத்தையும் பாக்குறீங்க. ஓஹோ, ஏன் இறுதி இலக்கு என்ன, எதிரி எங்க இருக்கான், நான் எங்க போகணும், இந்த மாதிரி பெரிய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுதான் வியூகம். அப்போ தந்திரம்? தந்திரம்ங்கிறது அந்த ட்ரோன் வியூ கிடையாது. நீங்க தரையில நின்னு சண்டை போடுற ஒரு சிப்பாய் மாதிரி. சரி, இப்போதைக்கு இந்த எதிரியை எப்படி வீழ்த்துறது, இந்த சின்ன சண்டையில எப்படி ஜெயிக்கிறது, இதுதான் தந்திரம். பிரச்சனை என்னன்னா, நம்மள பலர் நல்ல தந்திரவாதிகளா இருப்போம், ஆனா வியூகவாதிகளா இருக்க மாட்டோம். கரெக்ட். அன்றாட சண்டைகள்ல மூழ்கி எதுக்காக இந்த சண்டையை ஆரம்பிச்சோங்கிற பெரிய இலக்கையே மறந்துடுவோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கடந்த கால போரை நடத்தாதீர்கள்ங்கிற உத்தி. அதாவது நேத்து ஜெயிச்ச ஃபார்முலாவே நாளைக்கும் ஜெயிக்கும்னு நினைக்கிறதே எவ்ளோ பெரிய தப்புன்னு சொல்லுது. ஆமா, இதுக்கு ஜப்பானிய சாமுராய் மியாமோட்டோ முசாஷியோட கதை ஒரு கிளாசிக் உதாரணம் இல்லையா? நிச்சயமா. முசாஷி ஒரு தந்திரவாதி மட்டும் அல்ல, ஒரு மாபெரும் வியூகவாதி. அவர் ஒவ்வொரு சண்டையும் ஒரு புது நாடக மாதிரி பார்த்தார். அவரோட எதிரியான கேண்ட்ரியு ஒரு ரொம்ப நீளமான வாழை பயன்படுத்துவதில் கில்லாடி. இத தெரிஞ்சுக்கிட்ட முசாஷி சண்டை நடக்கும் இடத்துக்கு வேணுமென்றே 2 மணி நேரம் லேட்டா போனார். அதுவே கேண்ட்ரியூவை டென்ஷன் ஆக்கியிருக்கோம். ஆமா, கோபத்தோட உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அதோட நிக்கல, அவர் வந்த படகோட துடுப்பையே உடைச்சு அதை கூர்மையாக்கி ஒரு பெரிய வாள் மாதிரி கொண்டு வந்தார். வாவ்! ஏற்கனவே கோபத்துல இருந்த கண்ட்ரியு இத பார்த்து இன்னும் எரிச்சலானா. என்னோட ஆயுதம் இதுதான்னு முசாஷி கூலா சொன்னதும் கண்ட்ரியோட மனநிலை கம்ப்ளீட்லி உடைஞ்சு போச்சு. அப்புறம் தோற்கப் போகிறவன் தான் தன் வாழ்வுரையை கடலில் எறிவான்னு முசாஷி ஒரு பஞ்சு டயலாக் பேச கண்ட்ரியூ மனதளவுல தோற்று போனார். அந்த நொடியை பயன்படுத்தி முசாஷி சுலபமா ஜெயிச்சார். அட்டகாசம். அப்போ இதுல உண்மையான பாடம் விசித்திரமான ஆயுதத்தை பயன்படுத்துறதில்ல, இல்ல, எதிரியோட எதிர்பார்ப்பை உடைக்கிறது தான், அவங்களோட ஸ்கிரிப்ட காலி பண்றது. முசாஷி செஞ்சதும் அதான். எக்ஸாக்ட்லி. அதுதான் மனதின் குரில்லா போர். உங்க சிந்தனைய ஒரு பெட்டிக்குள்ள அடைக்காம தண்ணி மாதிரி சூழலுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மனோ தத்துவ விளையாட்டு பத்தி பேசும்போது அதுக்கு முதல் படி நம்மள நாமே புரிஞ்சுக்கிறது தானே. பயம் மாதிரி உணர்ச்சிகளை எப்படி கையாள்றதுன்னு புத்தகம் சொல்லுது. ஆமா, உங்களை நீங்க ஜெயிக்காம உலகத்தை ஜெயிக்க முடியாது. இதுக்கு அமெரிக்க ஜெனரல் ஜார்ஜ் பேட்டனோட கதை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சொல்லுங்க. பேட்டனுக்கு இயல்பாவே பயம் இருந்துச்சு, ஆனா அவர் அதை மறைக்கல. அதுக்கு பதிலா வேணும்னே ஆபத்தான இடங்களுக்கு போனார். போர்க்களத்துல முன்வரிசையில நின்னு அந்த பயத்தை நேருக்கு நேரா சந்திச்சார். அப்போ அவர் பயத்தை ஒழிக்க முயற்சிக்கல, பயத்தோட வாழ கத்துக்கிட்டார். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. பயத்தை எதிர்கொள்ளும் போதுதான் அது நம்ம மேல வச்சிருக்கிற பிடி கொஞ்சம் கொஞ்சமா தளரும். இதே மாதிரி இன்னொரு கோணத்துல ஒரு கதை இருக்கு, ஒரு தேநீர் மாஸ்டர் கதை. ஓ, சண்டையே போட தெரியாதவரை ஒரு சாமுராய் சண்டைக்கு கூப்பிட்டான். அவமானப்பட்டு சாகிறதுக்கு பதிலா கௌரவமா எப்படி சாகிறதுன்னு கத்துக்க ஒரு ஃபென்சிங் பள்ளிக்கு போனார் அந்த மாஸ்டர். அங்க அவருக்கு சண்டை சொல்லி தரலையே. இல்ல, அந்த ஃபென்சிங் மாஸ்டர், நீங்க ஒரு தேநீர் விழாவை எப்படி நிதானமா நடத்துவீங்களோ அதே மாதிரி போர்க்களத்தில் நில்லுங்கள், அதுவே போதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் என்னாச்சு? மறுநாள் போர்க்களத்தில் அந்த தேநீர் மாஸ்டரோட அசைவற்ற அமைதியையும் கண்ணியத்தையும் பார்த்த சாமுராய் பயந்துட்டான். ஆமா, இவன் ஏதோ பெரிய வீரனா இருக்கணும், இவங்கிட்ட மோதனா நம்ம கதை முடிஞ்சதுன்னு பயந்து ஓடியே போயிட்டான். வாவ்! பேட்டன் பயத்தை நேருக்கு நேரா சந்திச்சார். தேநீர் மாஸ்டர் மன அமைதிய கவசமா பயன்படுத்தினார்.
ரெண்டுமே உள்மனப் போரில் ஜெயிக்கிற உத்திகள் தான். ஆமா. சரி, நாம புரிஞ்சுகிட்டாச்சு. ஆனா எதிரிய தப்பா கணிச்சிட்டா ஆப்கானிஸ்தான்ல பிரிட்டிஷ் அதிகாரி வில்லியம் மேக்நாட்டனுக்கு நடந்த மாதிரி ஆயிடுமே. ஆமா, அது ஒரு முக்கியமான பாடம். உங்கள ஜெயிக்கிறது போரோட ஒரு பாதிதான். மத்த பாதியை ஜெயிக்க எதிரிய புரிஞ்சுக்கணும். 1840கள்ல மக்னாட்டன் ஆப்கானிஸ்தான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அனுப்பப்பட்டார். அவரோட பெரிய தப்பு ஆப்கானியர்களும் ஆங்கிலேயர்கள மாதிரி பணத்துக்கும் லாஜிக்குக்கும் கட்டுப்படுவாங்கன்னு நினைச்சதுதான். ஆனா அவங்களோட மனநிலை வேற மாதிரி இருந்துச்சு இல்லையா? முற்றிலும். ஆப்கானியர்களுக்கு அவங்க மண்ணுல அந்நிய படைகள் நிக்கிறதே மன்னிக்க முடியாத அவமானம். அது அவங்களோட கௌரவ பிரச்சனை. சரி சரி. இந்த கலாச்சார பின்னணியை புரிஞ்சுக்காம மக்னாட்டன் பணத்தை கொடுத்து அவங்கள வழிக்கு கொண்டு வரலாம்னு நினைச்சாரு. விளைவு ஒரு பெரிய படுகொலை. அவரும் அவர் படைகளும் கொடூரமா கொல்லப்பட்டாங்க. அப்போ எதிரியோட கண்ணுல இருந்து உலகத்தை பார்க்க தவறினா நம்மளோட எல்லா புத்திசாலித்தனமான வியூகங்களும் குப்பைதான். கரெக்ட். இது நம்மள அடுத்த கேள்விக்கு கொண்டு வருது. எப்போது தாக்குவது, எப்போது அமைதியா இருப்பது? சில நேரங்கள்ல மின்னல் வேக தாக்குதல் தேவைப்படுது, பிளிட்ஸ்கிரீக் மாதிரி. ஆமா, பிளிட்ஸ்கிரீங்கிறது வேகத்தை பத்தியது மட்டுமல்ல, அது ஒரு உளவியல் தாக்குதல். எதிரி யோசிக்கிறதுக்குள்ள, அவங்க தயாராகிறதுக்குள்ள தாக்குறது. அது அவங்கள ஷாக் ஆக்கியும். ஆமா, அவங்களால சரியா யோசிக்க முடியாது. தப்பு மேல தப்பு பண்ணுவாங்க. 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி பிரான்ஸை வீழ்த்தினதுக்கு இதுதான் முக்கிய காரணம். ஓஹோ. பிரெஞ்சு படைகள் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஜெர்மானிய டேங்குகள் அவங்க பாதுகாப்பு வளையத்தை உடைச்சு உள்ள வந்துட்டாங்க. வேகம், ஆச்சரியம், இது ரெண்டும் தான் அதோட ஆயுதங்கள். ஆனா இந்த மாதிரி அதிரடி தாக்குதல் எல்லா நேரத்திலயும் சரிப்பட்டு வராது இல்லையா? இது ரொம்ப ரிஸ்கான மூவ். கண்டிப்பா. இதுக்கு நேர எதிர்மாறான ஒரு உத்தி ராணி முதலாம் எலிசபெத் பயன்படுத்தியது. அது ரொம்ப பாசிவான மெதுவான ஆட்டம் மாதிரி தெரியுது. ஆமா, ஆனா அது குறைவான ரிஸ்க் கொண்டது. 16ஆம் நூற்றாண்டுல ஸ்பெயினிய ஆர்மடா உலகத்தோட மிகப்பெரிய கடற்படை. அவங்க இங்கிலாண்டை தாக்க தயாரானப்போ எலிசபெத் கிட்ட அவங்கள நேருக்கு நேரா சந்திக்கிற அளவுக்கு படபலம் இல்ல. அதனால நேரடி மோதலை தவிர்த்தாங்க. ஆமா, அதுக்கு பதிலா ஒரு பொருளாதார போர ஆரம்பிச்சாங்க. ஸ்பெயினோட பலமே அவங்க அமெரிக்காலேருந்து கொண்டு வந்த தங்கம்தான். ஓ, அப்போ அதை டார்கெட் பண்ணாங்களா? கரெக்ட். எலிசபெத் தன்னோட கடற்கொள்ளையர்களை விட்டு அந்த தங்க கப்பல்களை கொள்ளையடிக்க சொன்னார். இது ஸ்பெயினோட பொருளாதாரத்தை மெதுவா அரிச்சது. ஆர்மடா படையெடுத்து வந்தப்ப கூட எலிசபெத்தோட சின்ன வேகமான கப்பல்கள் பெரிய ஸ்பானிய கப்பல்களை தாக்கிட்டு தப்பிச்சிடும். ஒரு கொரில்லா தாக்குதல் மாதிரி. கடைசியில புயலும் தொடர் தாக்குதல்களும் ஆர்மடாவா அழிச்சது. இதுதான் சரியான பொருளாதார உத்தி. போற எதிரிக்கு அதிக செலவுள்ளதாகவும் நமக்கு குறைந்த செலவுள்ளதாகவும் மாத்துறது. சில சமயம் போரிடாம இருப்பதே பெரிய வெற்றி. ஆனா தானே அர்த்தம். அதுதான் நாம பண்ற தப்பு. பின்வாங்குவது ஒரு சக்தி வாய்ந்த உத்தி. அது எதிரிய ஒரு பொறிக்குள் சிக்க வைக்க ஒரு வாய்ப்பு. அப்படியா? நெப்போலியன் ஆஸ்திரேலியஸ் போர்ல செஞ்சது இதத்தான். அவர் வேண்டுமென்றே ஒரு பலவீனமான இடத்துக்கு பின்வாங்குற மாதிரி நடிச்சார். இத பார்த்து எதிரிகள் ஏமாந்துட்டாங்க. ஆமா, ரஷ்யா ஆஸ்திரியா படைகள் நெப்போலியன் பயந்துட்டான், இதுதான் அவனை முடிக்க சரியான நேரம்னு நினைச்சு அவங்க பாதுகாப்பா இருந்த உயரமான இடங்களை விட்டுட்டு வேகமா முன்னேறி வந்தாங்க. அவங்க நெப்போலியனோட பொறியில சிக்கிட்டாங்க. நிச்சயமா. அவங்க முன்னேறி வந்ததும் மறைந்திருந்த நெப்போலியனின் படைகள் அவங்கள சுற்றி வளைச்சு தாக்கியது. இதுக்கு பேரு தற்காப்பு தாக்குதல், கவுண்டர் அட்டாக். எதிரிய அடியை எடுக்க விட்டு அவங்க பண்ற தப்ப பயன்படுத்தி ஜெயிக்கிறது. கரெக்ட். தேநீர் மாஸ்டர் செஞ்சதும் ஒரு வகையில இதுதான். தன்னோட அமைதிய காட்டி எதிரிய ஒரு தப்பான முடிவை எடுக்க வச்சார். பின் வாங்கறது நேரத்தை வாங்கறதுக்கும் எதிரிய எடை போடுறதுக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த உத்திகள் எல்லாமே ஒரு தனிநபர் செய்யறது. ஆனா ஒரு தலைவரா ஒரு குழுவை எப்படி வழி நடத்துறது? ஒரு டீமோட மன உறுதிய, அதாவது மாரல எப்படி அதிகப்படுத்துறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு குழுவை வழி நடத்துறதோட ரகசியமே அவங்கள தன்னை பத்தி குறைவாவும் ஒரு பெரிய லட்சியத்தை பத்தி அதிகமாவும் யோசிக்க வைக்கிறது தான். ஒரு பொதுவான குறிக்கோள். ஆமா, அவங்கள ஒரு வெறுக்கப்பட்ட எதிரிக்கு எதிரான புனித போர்ல ஈடுபடுத்தணும். அதாவது நமக்கும் அவங்களுங்கிற ஒரு உணர்வை உருவாக்கணும். யூ வர்சஸ் தெம். ஆமா. அமெரிக்க ஜனாதிபதி லிண்டன் பி ஜான்சன் தன்னோட ஆரம்பகால அரசியல் வாழ்க்கையில தனக்காக வேலை செஞ்சவங்களுக்கு பெரிய சம்பளம் கொடுக்கல. ஆனா நாம எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போறோம்ங்கிற உணர்வு கொடுத்தார். அந்த உணர்வு பணத்தை விட சக்தி வாய்ந்தது. இது மாரல் பத்தி. ஆனா ஒரு நல்ல அமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சரும் முக்கியம் இல்லையா? நெப்போலியனோட படை அமைப்பு அந்த காலத்திலேயே ரொம்ப புரட்சிகரமா இருந்திருக்கு. கண்டிப்பா. நெப்போலியன் தன்னோட ராணுவத்தை
கார்ப்ஸ் அப்படிங்கிற சின்ன சின்ன சுயாதீன குழுக்களா பிரிச்சார். கார்ப்ஸ். ஆமா, ஒவ்வொரு கார்ப்ஸும் ஒரு குட்டி ராணுவம் மாதிரி. அதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கும். இதனால அவரோட ராணுவம் ஒரே நேரத்துல பல திசைகள்ல நகர முடிஞ்சது, எதிரிய குழப்ப முடிஞ்சது. ஒரு மையப்படுத்தப்பட்ட இறுக்கமான அமைப்பு இல்லாம. ஆமா, அந்த மாதிரி அமைப்பு உங்களை மெதுவாக்கிடும். ஆனா இந்த மாதிரி நெகிழ்வான அமைப்பு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வேகமா செயல்பட வைக்கும். இது இப்போ இருக்கிற அஜைல் டீம் மாதிரி அமைப்பு தான் வியூகம். சரி, ஒரு போரை ஆரம்பிச்சு நடத்தி ஜெயிச்சாச்சு. ஆனா இந்த புத்தகம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், ஒரு போரை எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது. ஆமா. இதுலதான் நெப்போலியனே சறுக்கினார் இல்லையா? ஆமா, இதுதான் நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். இந்த உலகம் நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்கன்னு பார்க்காது, எப்படி முடிச்சீங்கன்னு தான் பார்க்கும். ஆஸ்டர்லிட்ஸ் போரில் ஜெயிச்ச பிறகு நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்ட ஆஸ்திரியா, பிரஷியா மேல ரொம்ப கடுமையான நிபந்தனைகளை விதிச்சார். அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தினார். அது அவங்க மனசுல பழிவாங்கும் உணர்வை தூண்டிருச்சு. ஆமா, பல வருஷங்களுக்கு அப்புறம் நெப்போலியன் ரஷ்யாவுல பலவீனமா இருந்தப்போ இந்த 2 நாடுகளும் சேர்ந்து அவரை தாக்குனாங்க. ஒருவேளை அன்னிக்கு நெப்போலியன் அவங்க கிட்ட தாராள மனசோட நடந்துகிட்டு இருந்தா, அவங்க நெப்போலியனுக்கு விசுவாசமான கூட்டாளிகளா மாறி இருக்கலாம். ஒரு குழப்பமான முடிவு பல வருஷங்களுக்கு உங்க நற்பேரை கெடுக்கும். ஒரு முடிவானது அடுத்த கட்டத்துக்கான தொடக்கத்தை உருவாக்குது. அப்போ ஒரு எதிரிய முழுசா அழிக்க முடியலன்னா அவனை நண்பனா மாத்திக்கிறதா புத்திசாலித்தனம். அதுதான் சிறந்த வியூகம். இந்த புத்தகத்திலிருந்து நாம கத்துக்கிட்டது, இந்த உத்திகள் வெறும் போர்க்களத்துக்கு மட்டும் இல்ல, இது மனித உள்ளவியலை புரிஞ்சுக்க, வாழ்க்கையோட சிக்கல்களை கையாள நமக்கு கிடைச்ச ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி. ஆமாம், இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கருத்து, மக்களை அவங்களோட வார்த்தைகளை கொண்டு மதிப்பிடாதீங்க, அவங்களோட செயல்களை கொண்டு மதிப்பிடுங்க என்பதுதான். செயல்கள் பொய் சொல்லாது. சொல்லாது. போர்க்களத்துல தோத்துட்டு வந்து என்ன காரணம் சொன்னாலும் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. வாழ்க்கை அப்படித்தானே. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிந்தனை. கிட்டத்தட்ட இரக்கமே இல்லாத ஒரு அளவுகோல் மாதிரி இருக்கு. இத உங்ககிட்ட ஒரு கேள்வியா விட்டுட்டு போறோம். உங்க அன்றாட வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிறவங்கள, ஏன் உங்களே கூட இந்த வார்த்தைகள் முக்கியம் இல்ல, செயல்கள்தான் எல்லாம் என்கிற அளவுகோலை கொண்டு பார்க்க ஆரம்பிச்சா உங்க பார்வையும் உங்க முடிவுகளும் எப்படி மாறும்? யோசிச்சு பாருங்க.